நீங்கள் நேசிக்கும் ஒருவர் உங்கள் கைகளிலேயே இறந்து போகிறார். 10 வருடங்கள் கழித்து அதே மனிதரை அதே இடத்தில் அதே இளமையுடன் நேரில் பார்த்தால் உங்கள் இதயம் என்னவாகும்? காலத்தின் விதிகளை மீறி மரணத்தின் கதவுகளை உடைத்து கொண்டு நிலாவை தேடி வந்திருக்கிறான் ஆரியன். ஆனால் விதி அவனுக்கு ஒரு அதிர்ச்சியை காத்திருக்கிறது. வாருங்கள், நான் காலம் கடந்த காதலிற்கு. அத்தியாயம் 1. மரணத்தின் பிடியில் ஒரு மௌன ராகம். ஆண்டு 2026 ஏப்ரல் மாதம். கேளம்பாக்கத்தின் ஒதுக்குப்புறமான ஒரு பகுதியில் அந்த ஆய்வுக்கூடம் இருந்தது. வெளியிலிருந்து பார்த்தால் ஒரு பாழடைந்த கிடங்கு போல தோன்றும். ஆனால் உள்ளே உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டிருந்தது. ஆரியன் தன் முன்னே இருந்த திரையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. கடந்த 3 நாட்களாக அவன் உறங்கவில்லை. அவனது தாடி வளர்ந்து முகம் களைந்து போயிருந்தது. ஆனால் அவனது இலக்கு தெளிவாக இருந்தது. திரையில் ஓடிக்கொண்டிருந்த எண்களும் வரைபடங்களும் அவனது 10 வருட உழைப்பின் பலன். 10 வருடங்களுக்கு முன்பு இதே நாளில்தான் அவன் நிலாவை இழந்தான். ஒரு விபத்து இல்லை, அது ஒரு கொலை என்று அவனது ஆழ்மனம் இப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நிலா, அவனது மனைவி, அவனது உலகம், அவனது சிரிப்பு இப்போதும் அவனது காதுகளில் ஒலிப்பது போலவே இருந்தது. அந்த விபத்திற்கு பிறகு ஆரியன் ஒரு உயிருள்ள பிணமாகவே வாழ்ந்தான். இயற்பியல் துறையில் அவனது அறிவு அவனுக்கு ஒரு யோசனையை கொடுத்தது. காலம் என்பது ஒரு நேர்கோடு அல்ல, அது ஒரு நதி. நாம் நினைத்தால் அதன் போக்கை மாற்ற முடியும். அவன் உருவாக்கிய குரோனைஸ் இயந்திரம் தயார் நிலையில் இருந்தது. இது வெறும் அறிவியல் அல்ல, இது ஒரு கணவனின் காதல் சாசனம். இன்னும் சில நிமிடங்கள் தான் நிலா, இதோ வந்துவிட்டேன் என்று அவன் முணுமுணுத்தான். அவனது கைகள் நடுங்கின. இயந்திரத்தின் சுவிட்சுகளை ஒவ்வொன்றாக இயக்கினான். ஆய்வகம் முழுவதும் ஒரு மெல்லிய அதிர்வு ஏற்பட்டது. நீல நிற மின்னல் போன்ற ஒளிக்கற்றைகள் அந்த அறையை சூழ்ந்தன. ஆரியன் தன் கையில் இருந்த அந்த சிறிய வைர மோதிரத்தை அழுத்தமாக பிடித்து கொண்டான். அது நிலா அவனுக்கு பரிசளித்தது. இயந்திரத்தின் வேகம் அதிகரித்தது. ஒரு கட்டத்தில் ஓசை அடங்கி ஒரு பயங்கரமான மௌனம் நிலவியது. அடுத்த நொடி ஒரு பிரம்மாண்டமான வெடிப்பு சத்தம். ஆரியனின் உடல் காற்றில் கரைவது போன்ற உணர்வு. அவனது நினைவுகள் ஒவ்வொன்றாக பின்னோக்கி ஓடின. கண்களை திறந்தபோது ஆரியனுக்கு கடும் தலைவலி இருந்தது. சுற்றி இருந்த காட்சிகள் மங்கலாக தெரிந்தன. காற்றில் ஈரப்பதம் இருந்தது. அவன் மெல்ல நிமிர்ந்து பார்த்தான். அவன் ஒரு பூங்காவின் மரபெஞ்சில் அமர்ந்திருந்தான். தூரத்தில் ஒரு கடிகார கோபுரம் தெரிந்தது. தேதி 12 ஏப்ரல் 2016. ஆரியன் திகைத்து நின்றான். அவன் வந்துவிட்டான். அவனது இயந்திரம் வேலை செய்துவிட்டது. அவனது உடையில் இருந்த தூசியை தட்டிவிட்டு அங்கிருந்து வேகமாக நடந்தான். அவனது இலக்கு த ப்ளூ கஃபே. அங்குதான் நிலா தினமும் மாலை 4 மணிக்கு காஃபி குடிக்க வருவாள். கஃபேக்குள் நுழைந்தபோது அந்த பழைய மனங்கள் அவனை வரவேற்றன. வறுத்த காஃபி கொட்டைகளின் வாசனை, மென்மையான ஜாஸ் இசை. அவனது கண்கள் அந்த தேவதையை தேடின. அங்கே ஜன்னல் ஓரத்தில் அதே இருக்கையில் அவள் அமர்ந்திருந்தாள். நிலா. 10 வருடங்களாக அவன் கனவில் மட்டுமே பார்த்த அந்த முகம், அதே கருப்பு நிற கண்கள், அதே நீளமான கூந்தல். அவள் ஒரு நாவலை படித்துக்கொண்டே காஃபியை ருசித்துக் கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் இருந்த அந்த அமைதி ஆரியனின் இதயத்தை உடைத்தது. அவன் அவள் அருகே சென்றான். அவனது கால்கள் தரையில் பாவாமல் நடப்பது போன்ற உணர்வு. அவனது இதயம் தன் கூட்டை விட்டு வெளியே குதிப்பது போல துடித்தது. நிலா என்று அவன் மெல்ல அழைத்தான். அவனது குரல் கம்மியது. நிலா திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். அவளது அழகான கண்கள் ஆரியனை பார்த்தன.
ஆரியன் தன் கைகளை நீட்டி அவளை கட்டிக்கொள்ள துடித்தான். ஆனால் நிலாவின் பார்வையில் ஒரு அந்நிய உணர்வு இருந்தது. அவளுக்கு இவனை தெரியாது. இது 2016. அவர்கள் இன்னும் சந்திக்கவே இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரு? உங்களுக்கு என் பெயர் எப்படி தெரியும் என்று நிலா கேட்டாள். அந்த கேள்வி ஆரியனை சுக்குநூறாக உடைத்தது. தன் மனைவி தன்னை யார் என்று கேட்கிறாள். காலப்பயணத்தின் மிக கொடுமையான உண்மை இதுதான். அவன் அவளை அறிவான், ஆனால் அவள் அவனை அறியாள். சாரி, நான் உங்களை முன்னாடியே பார்த்துருக்கேன் என்று சமாளித்தான் ஆரியன். அவனது கண்கள் கலங்குவதை தடுத்து கொண்டான். அப்படியா? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே. சரி, ஏதாவது வேலையா என்று நிலா இயல்பாக கேட்டாள். ஒன்றுமில்ல, ஜஸ்ட் உங்களை பார்த்ததில் சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு ஆரியன் அங்கிருந்து நகர்ந்தான். அவனால் அங்கு நிற்க முடியவில்லை. அவனுக்கு முன்னால் ஒரு அந்நியனாக நிற்பது அவனுக்கு மரணத்தை விட கொடுமையாக இருந்தது. ஆரியன் கஃபேக்கு வெளியே வந்து நின்றான். அவனது மூளை வேகமாக வேலை செய்தது. அவன் இங்கு வந்தது வெறும் அவளை பார்க்க மட்டுமல்ல, அவளை காப்பாற்றவும் தான். இன்று மாலை 6:30 மணிக்குத்தான் அந்த விபத்து நடந்தது. இன்னும் 2 மணி நேரம் இருக்கிறது. நிலா கஃபேயை விட்டு வெளியே வந்து தனது ஸ்கூட்டரில் கிளம்புவாள். அப்போதுதான் அந்த மர்ம கார் அவளை பின்தொடரும். ஆரியன் ஒரு மறைவிடத்தில் நின்று கஃபேயை கவனித்துக் கொண்டிருந்தான். சரியாக 5:45 மணிக்கு நிலா வெளியே வந்தாள். அவளது கையில் அந்த பழைய டைரி இருந்தது. அவள் ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். சிறிது தூரத்திலேயே ஒரு கருப்பு நிற ஆடி கார் அவளை பின்தொடர்வதை ஆரியன் கவனித்தான். ஆரியனின் ரத்தம் உறைந்தது. அந்த விபத்து ஒரு தற்செயல் அல்ல என்பதை அவன் இப்போது உறுதி செய்தான். அந்த கார் நிலாவை கொல்லவே வந்திருக்கிறது. ஆரியன் ஒரு வாடகை காரை பிடித்து அந்த ஆடி காரை பின்தொடர்ந்தான். வேகமா போங்க என்று டிரைவரிடம் கத்தினான். நிலா மெயின் ரோட்டில் இருந்து ஒரு குறுகலான சந்திற்குள் திரும்பினாள். அதுதான் அந்த இடம். அந்த சந்தின் இறுதியில் தான் அந்த லாரி நிலா மீது மோதியது. அந்த ஆடி கார் இப்போது வேகம் எடுத்தது. நிலாவை முந்திச் சென்று அவளை மறிக்க முயன்றது. ஆரியன் தன் டிரைவரிடம் அந்த காரை இடிங்க என்று கத்தினான். என்ன சார் சொல்றீங்க? போலீஸ் கேஸ் ஆயிடும் என்று டிரைவர் தயங்கினான். பணம் எவ்வளோ நாளும் தரேன், ப்ளீஸ் இடிங்க. கார் வேகமாக சென்று அந்த ஆடி காரின் பின்னால் மோதியது. ஒரு பெரிய சத்தம். நிலா திடுக்கிட்டு ஸ்கூட்டரை நிறுத்தினாள். ஆடி காரில் இருந்தவர்கள் கீழே இறங்கினார்கள். அவர்கள் கையில் ஆயுதங்கள் இருந்தன. ஆரியன் காரிலிருந்து குதித்து நிலாவை நோக்கி ஓடினான். நிலா, ஓடு, இங்கிருந்து கிளம்பு என்று கத்தினான். நிலா பயந்து போனாள். நீங்க மறுபடியும் இங்கேயா? என்ன நடக்குதுங்க என்று கேட்டாள். நேரம் இல்லை நிலா, சீக்கிரம் கிளம்பு. அந்த கூட்டத்தில் ஒருவன் ஆரியனை தாக்க வந்தான். ஆரியன் அவளை தடுத்தான். ஆனால் மற்றொருவன் நிலாவை நோக்கி சென்றான். விதி மீண்டும் தன் விளையாட்டை தொடங்கியது. தூரத்தில் ஒரு லாரி வேகமாக வந்து கொண்டிருந்தது. நிலா நிலை குலைந்து அந்த லாரியின் பாதையில் விழுந்தாள். நிலா என்று ஆரியன் அலறினான். 10 வருடங்களுக்கு முன்பு நடந்த அதே காட்சி, அதே லாரி, அதே வேகம். ஆரியன் பாய்ந்து சென்று நிலாவை பிடித்து ஓரமாக தள்ளினான். லாரி அவர்கள் இருவரையும் உரசிக்கொண்டு சென்றது. 2 பேரும் தரையில் விழுந்து உருண்டார்கள். ஆரியனின் தோளில் ரத்தம் வழிந்தது. ஆனால் நிலாவிற்கு எதுவும் ஆகவில்லை. நிலா அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தாள். அவளது இதயம் வேகமாக துடித்தது. அவள் மெல்ல எழுந்து ஆரியனை பார்த்தாள். அவன் காயமடைந்திருந்தான். ஆனால் அவனது முகத்தில் ஒரு பெரிய நிம்மதி இருந்தது. நீங்க என்னை காப்பாத்திட்டீங்க. ஆனா ஏன்?
உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு ஆபத்துன்னு என்று நிலா விம்மிக் கொண்டே கேட்டாள். ஆரியன் அவளது கைகளை பிடித்து கொண்டான். உன்னை இழக்க எனக்கு சம்மதம் இல்லை நிலா. இந்த உலகம் வேணா உன்னை மறந்திருக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். நிலாவிற்கு அவன் சொல்வது எதுவுமே புரியவில்லை. ஆனால் இந்த அந்நியனிடம் ஏதோ ஒரு பிணைப்பு இருப்பதை அவள் உணர்ந்தாள். அவன் கண்களில் இருந்த காதல் அவளுக்கு புதுமையாக இருந்தது. உங்க பேர் என்ன என்று நிலா மெல்ல கேட்டாள். ஆரியன். தேங்க்ஸ் ஆரியன். இன்னைக்கு நீங்க இல்லைனா. அவள் வார்த்தைகளை முடிக்கவில்லை. ஆரியன் புன்னகைத்தான். அவன் விதியை மாற்றினான். நிலா உயிருடன் இருக்கிறாள். ஆனால் அவனது கைக்கடிகாரத்தில் ஒரு சிவப்பு விளக்கு எரிந்தது. அவனது காலப்பயணம் முடிவுக்கு வருகிறது. அவன் மீண்டும் 2026க்கு திரும்ப வேண்டும். நாம் போக வேண்டும் நிலா. நாம் மீண்டும் சந்திப்போம். அதுவரை ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லிவிட்டு அவன் இருட்டில் மறைந்தான். நிலா அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். அவளது கையில் ஒரு சிறிய மோதிரம் இருந்தது. ஆரியன் அவளை காப்பாற்றும் போது தவறுதலாக அவளிடம் விழுந்தது. அதில் ஆரியன் லவ்ஸ் நிலா என்று பொறிக்கப்பட்டிருந்தது. நிலாவின் மனதில் 1000 கேள்விகள். யார் இந்த ஆரியன்? அவனுக்கு தன்னை எப்படி தெரியும்? ஆரியன் மீண்டும் தன் ஆய்வகத்திற்கு திரும்பினான். அவன் உடல் சோர்வாக இருந்தது. ஆனால் உள்ளம் உற்சாகமாக இருந்தது. அவன் நிலாவை காப்பாற்றி விட்டான். அவன் மெல்ல ஆய்வகத்தின் ஜன்னலை திறந்து வெளியே பார்த்தான். உலகம் மாறியிருக்கும் என்று அவன் நினைத்தான். ஆனால் எதுவும் மாறவில்லை. அதே பழைய பாழடைந்த ஆய்வகம், அதே தனிமை. அவன் தன் போனை எடுத்து நிலாவின் பெயரை தேடினான். நம்பர் இல்லை என்று காட்டியது. அவன் குழப்பமடைந்தான். விதி மாறினால் அவள் இப்போது அவனுடன் இருக்க வேண்டுமே. அவன் அவசரமாக இன்டர்நெட்டில் தேடினான். ஒரு செய்தி அவனை உலுக்கியது. விஞ்ஞானி நிலா கடத்தல். 10 வருடங்களாக துப்பு துலங்கவில்லை. ஆரியன் அதிர்ந்து போனான். அவன் அவளை விபத்திலிருந்து காப்பாற்றினான். ஆனால் விதி அவளை கடத்தி சென்று விட்டது. மரணம் தழுவ வேண்டிய இடத்தில் மர்மம் குடிபுகுந்து விட்டது. அவன் மீண்டும் அந்த இயந்திரத்தின் முன் நின்றான். அவனது போராட்டம் இன்னும் முடியவில்லை. நிலாவை தேடி அவன் இன்னும் பல காலங்களை கடக்க வேண்டும். நிலா, நீ எங்க இருந்தாலும் உன்னை கண்டுபிடிப்பேன். இது என் சத்தியம். விதி எழுதிய கவிதையில் ஆரியன் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருந்தான். அது காதலா அல்லது காலத்தின் சதியா? இந்த கதையின் அடுத்த அத்தியாயத்தில் ஆரியன் நிலாவை கண்டுபிடிப்பானா? அந்த மர்மக்காரில் வந்தவர்கள் யார்? ஆரியனின் காலப்பயணம் அவனது உயிருக்கே ஆபத்தாக முடியுமா?